மத்த ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நெல்லை மாவட்டத்தில் ஏராளமான டீ மற்றும் உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்காது என்று தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் நெல்லையில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ மற்றும் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நெல்லை மாவட்டத்தில் நிலவி வரும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரானது தட்டுப்பாடு காரணமாக நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மற்றும் டீ கடைகள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இக்கட்டான இந்த சூழலில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக விறகு அடுப்புகளை பயன்படுத்தும் கடை உரிமையாளர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மிரட்டுவதாக தற்பொழுது குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. கடந்த சில நாட்களாக இந்த மாவட்டத்தில் வணிக சிலிண்டர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டதை அடுத்து அதாவது சமையல்களை தொடர முடியாததன் காரணமாக சிறு மற்றும் குறு உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. மேலும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தீர்பட்டி என்ற பகுதியில் டீக்கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடையின் முன்பாக சிறிய அளவிலான விறகடுப்பானது வைக்கப்பட்டு அவர் கடையை நடத்தி வந்த சூழலில் விகேபுரத்தைச் சேர்ந்த காவல்துறையினரும் அதனுடைய உதவி ஆய்வாளர் சத்யா என்பவர் அந்த பகுதிக்கு சென்று உடனடியாக அந்த விறகடுப்பை அப்புறப்படுத்தாவிட்டால் உன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மிரட்டியிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த விறகடுப்பும் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் விகேபுரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள அனைத்து சிறிய ரக கடை பகுதிகளில் நேரடியாக சென்று விறகடுப்பு வைத்தால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் மிரட்டுவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமாரிடம் இந்த தினம் செய்தியாளர் சந்திப்பும் கேட்டபோது விறகடுப்பு வைப்பதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையில் இந்த விறகடுப்பு வைக்கப்பட்டதாக டீக்கடை உரிமையாளர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தது வியாபாரிகளிடையே ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த சூழலில் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இது போன்ற வழக்குகளை போட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை காவல்துறையினர் இது போன்ற செயலில் ஈடுபடுவது வன்மையான கண்டிக்கத்தக்கதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.